1000 டன் எடையுள்ள ஒரு கல்லை இன்று கூட கிரேன் இல்லாமல் நகர்த்துவது மிகவும் கடினம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட கற்களை யார் நகர்த்தினார்கள் தெரியுமா? லெபனானில் உள்ள பால்பெக் என்ற இடத்தில் உலகின் மிகப்பெரிய பழங்கால கற்கள் உள்ளன. அங்குள்ள டெம்பிள் ஆஃப் ஜூபிட்டர் கோவிலின் அடித்தளத்தில் இருக்கும் ட்ரில்லிதான் எனப்படும் 3 கற்களில் ஒவ்வொன்றும் சுமார் 800 டன்களுக்கு மேல் எடை கொண்டதாக மதிப்பிடப்படுகிறது. அதற்கும் ஆச்சரியமாக, அருகிலுள்ள கல்லறையில் இன்னும் நகர்த்தப்படாத ஸ்டோன் ஆஃப் த பிரெக்னன்ட் உமன் என்ற பிரம்மாண்ட கல் உள்ளது. இதன் எடை சுமார் 1000 டன்களுக்கு மேல் என ஆய்வாளர்கள் கணக்கிடுகின்றனர். இந்த கற்களை எப்படி வெட்டினார்கள்? எப்படி பல கிலோமீட்டர் தூரம் கொண்டு வந்தார்கள்? எப்படி இவ்வளவு துல்லியமாக அடுக்கினார்கள்? இதற்கான உறுதியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. சிலர் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மர உருளைகள், கயிறுகள் மற்றும் மண்மேடைகள் ரெம்ப்ஸ் போன்ற எளிய கருவிகளை பயன்படுத்தி இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கலாம் என்று கருதுகின்றனர். மற்றவர்கள் இது மனிதர்களால் சாத்தியமில்லை, இழந்து போன ஒரு மேம்பட்ட நாகரிகம் அல்லது வேற்று கிரகவாசிகளின் உதவி இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதுவரை வேற்று கிரகவாசிகள் இதில் ஈடுபட்டனர் என்பதற்கான அறிவியல் ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த காலத்தின் பொறியியல் திறமை மற்றும் மனித உழைப்பே முக்கிய காரணம் என கருதுகின்றனர். இன்றும் பால்பெக் உலகின் மிகப்பெரிய பொறியியல் மர்மங்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. பழங்கால மனிதர்களின் திறமையை குறைத்து மதிப்பிடக்கூடாது. சில மர்மங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்பதாலேயே அசாதாரண விளக்கங்களே உண்மை என்று கருத முடியாது.